ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் குறிப்பிட்டு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அந்த ஒரு வீடியோவை நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் வருது. பட் நம்மளுடைய அப்லோட் பண்ண வீடியோ வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன், அதே மாதிரி இந்த மாதிரி சர்ச்சிங்கில் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு நம்மளுடைய வீடியோ ஓரளவுக்கு வியூஸ் போயிருந்தா கூட சர்ச்சிங்கில் ஒரு டாப் 5, டாப் 10, டாப் 20 கூட வரல, அதுக்கும் பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ரீசன் என்ன, அதே மாதிரி இந்த யூடியூப்ல இந்த சர்ச்சிங் ரேங்கிங்ல டாப்ல நம்ம வர வைக்கணும்னா நம்மளுடைய வீடியோஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராப்பரா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டீடைலா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உடனே சர்ச்சிங்கில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து முடியாது. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிடும். அதுவும் பெரிய யூடியூபருக்கு தான் அது வந்து அந்த கொஞ்ச நேரம் டைம். மற்றபடி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு அளவுக்கு வியூஸ் கொண்டு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் இந்த சர்ச்சிங் ரேங்கில் டாப்பில் வரும். எதுக்காக பெரிய யூடியூபருக்கு உடனே வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூஸ் வந்து அவங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து சர்ச்சிங்கில் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வீடியோ சர்ச் பண்ணும்போது வீடியோஸினுடைய வியூஸ் கம்மியாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கீழே போயிடும். அவங்களுடைய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது யூடியூப் தரப்பில் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து டாப்பில் வந்து ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சின்ன யூடியூபர்ஸ் எல்லாருடைய வீடியோஸும் என்னதான் வியூஸ் போயிருந்தாலும் அதுக்கு கீழே வந்து வர்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்காது, பட் வியூஸ் போயிருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில் டாப்பில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குறிப்பிட்டு ஒரு பெரிய யூடியூபர் வீடியோ அப்லோட் பண்றதுக்கும் சின்ன ஒரு யூடியூபர் அப்லோட் பண்றதுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யார் பெர்ஃபெக்ட்டா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெரிய யூடியூபர்ஸ் பிலீவ் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வியூவர்ஸும் அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பெரிய யூடியூபர்ஸ் அதே மாதிரி வியூஸ் அதிகமாக போன டாப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால உங்களுடைய வீடியோஸ்க்கு ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸும் சர்ச்சிங்ல வரும். குறிப்பிட்டு வந்து இந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒன்று இதுல என்னதான் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. குறிப்பிட்டு நீங்க வீடியோ அப்லோட் பண்ற அந்த ஒரு 4 நிமிஷமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பக்காவா இருக்கும். அதாவது 50% இல்லைனா ஒரு 40%க்கு மேல உங்களுடைய வீடியோஸ்னுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கைஸ், யூடியூப் ரேங்கிங்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த 2 விஷயங்கள், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அதுக்கப்புறம் கிளிக் த்ரூ ரேட். இந்த கிளிக் த்ரூ ரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நல்லாவே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு கிளிக் த்ரூ ரேட் வந்து ஒரு 10% இல்லைனா வந்து ஒரு 8%க்கு மேலே இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அதிகமாக ஆடியன்ஸ் பக்கத்தில் வந்து கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஓரளவுக்கு எவர் கிரீன் கண்டென்ட் மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து ப்ராப்பராக வியூஸ் கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து சர்ச்சிங்கில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ரேங்கிங்லேயும் நல்லாவே ஃபஸ்ட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸும் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேனலில் பாப்புலர் வீடியோஸில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரான ஐடியா கிடச்சிரும். என்ன மாதிரிலாம் அந்த ஒரு வீடியோ வந்து குறிப்பிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து அனலிட்டிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து உங்களோட ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். அதே சமயம் நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து யூடியூப்ல அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது வீடியோ இருக்குது பட் ரொம்பவே கம்மியான வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்கும். அது வந்து நல்லாவே ரேங்கிங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதை ரொம்பவே சிம்பிளா நான் வந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோ மூலமா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த சர்ச்சிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத என்னுடைய சேனல்ல நான் வந்து சர்ச் பண்ணி காட்டி உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து யூடியூப் ஆப்குள்ள வந்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணி ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நான் வந்து எந்த விதமான சப்ஸ்கிரைப் பண்ண அக்கௌண்ட்டையும் வைக்கல, ஏன்னா அதுவும் சஜஷன் ஆகும். அதனால நான் வந்து இன்கானிட்டோ மூடில் வந்து வச்சுருக்கேன். கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து சர்ச் பண்ணுறேன் யூடியூப் மானிட்டைசேஷன், அதாவது மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதை சர்ச் பண்ணலாம். ஹவு டு அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன், ஹவு டு அப்ளை ஃபார் யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். இன் தமிழ் அப்படின்னு போட்டுடலாம். அப்படின்னா தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வரும். அந்த மாதிரி சர்ச் பண்ணதுக்கப்புறம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா 3வது வீடியோவாக என்னுடைய வீடியோ வந்திருக்குது. இதிலேருந்தே தெரியும் இதில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து என்ன தான் அதிகமாக இருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதால என்னுடைய வீடியோ இப்படி வருது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனை பற்றி சர்ச் பண்ணலாம். யூடியூப் ஜாயின் பட்டன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னுடைய வீடியோ எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5வது வீடியோவாக என்னுடைய வீடியோ வருது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சிம்பிளாக என்னுடைய வீடியோ வந்து பெருசாக வியூஸ் போல் ஒன்று வந்து 6500, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை பொறுத்தும் காம்படிஷன்ஸை பொறுத்தும் இது வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் வந்து என்ன மாதிரி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து யூடியூப் பாலிசியை சர்ச் பண்ணலாம். யூடியூப் பாலிசி இன் தமிழ்னு போடலாம். யூடியூப் பாலிசி தமிழ் போட்டேன். இதில் வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5வது வீடியோ பாருங்கள், 5வது வீடியோவாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். பட் ரேங்கிங்கில் கரெக்டாக உங்களுடைய காம்படிஷன்ஸ் லெவலை பொறுத்து நீங்கள் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து புஷ் ஆகும், ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரேங்க் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு சர்ச்சிங்கில் டாப்பில் வந்தாலும் கூட உங்களுக்கு வியூஸ் வரல அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சர்ச் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ், அதாவது அதை தேடக்கூடிய ஆடியன்ஸ் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரீசனாக இருக்கலாம். அந்த ஒரு வீடியோ டாப்பில் உங்களுக்கு ரேங்கிங் ஆனாலும் அது வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ வந்து பெருசாக யாருமே தேட நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் வரும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ரேங்கிங்கில் டாப்பில் வர்ற வீடியோ கூட வியூஸ் போகாமல் இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சர்ச்சிங்கில் அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக வேற லாங்குவேஜஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட். நீங்கள் குயிக்காக அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோஸ் நல்லாவே பூஸ்டப் ஆகி முன்னாடி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வீடியோஸில் இருக்கக்கூடிய அந்த கிளிக் த்ரூ ரேட்டையும் உங்ககிட்ட காட்டுறேன். ஓரளவுக்கு லட்சத்தில் போன வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதில் கிளிக் த்ரூ ரேட் எந்த அளவுக்கு இருக்கு, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பாப்புலர் வீடியோ 2 சர்ச் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் இன் தமிழ் அந்த வீடியோ பார்க்கலாம். கோ டு வீடியோ அனலிட்டிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ரீச்சில் போய் பார்த்தா இது வந்து 9.1 காட்டுது. லாஸ்ட் 28 டேஸில் லைஃப் டைம் கொடுத்து பார்த்தா வெறும் 7.5 தான் காட்டுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் முக்கியம், கிளிக் த்ரூ ரேட்டும் முக்கியம் தான். பட் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் லெவல் நல்லா இருக்கிறதால இந்த ஒரு வீடியோ வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லைனா அது, அது இல்லைனா இது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து ஒத்து போகுது. இந்த லைவ் பண்ண ஆப்ஷனை ஒரு நிமிஷம் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது ஹவு டு டூ லைவ் ஆன் யூடியூப் அப்படிங்கிறது. இந்த ஒரு வீடியோ வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து இல்லை. பட் அந்த ஒரு வீடியோ வந்து கிளிக் த்ரூ ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிளிக் த்ரூ ரேட் வந்து இந்த இடத்துல அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதால இதுவும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிளிக் த்ரூ ரேட்னால என்னோட வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச்சிங்கில் வந்துருக்கு 91% அப்படிங்கிற மாதிரி டிராஃபிக் சோர்ஸ் வந்து காட்டுது. அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிராஃபிக் சோர்ஸில் இந்த யூடியூப் சர்ச்சிங்கில் வந்து டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. என்னதான் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு வீடியோக்கும் கூட உங்களுக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13% உங்களுக்கு வந்து காட்டுது. இந்த மாதிரி இருக்கிறதால இதுவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னதான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இல்லைனா கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற ஒன்று இல்லைனா கூட இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இந்த மாதிரி 2 விஷயங்களும் மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட என்கேஜ்மெண்ட்டாக கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் இதில் வந்து நிறைய கனெக்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 85% கிட்ட உங்களுக்கு வந்து யூடியூப் சர்ச்சிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்புலர் வீடியோஸ் எடுத்து எக்ஸாம்பிளாக காட்டிட்டேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். இந்த ஒரு வீடியோவில் வந்து குறிப்பிட்டு இந்த யூடியூப் சர்ச்சிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எப்படி இந்த யூடியூப் சர்ச்சிங் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். கிளியராக வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கிளிக் த்ரூ ரேட் என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஓரளவு இருந்தாலே போதும். உங்களோட வீடியோஸ் வந்து எவர்கிரீன் கண்டென்ட்டாக இருந்தாலே போதும். 3 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச்சிங் ரேங்கிங் நல்லாவே இருக்கும். உங்களுடைய வீடியோஸ் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கில் டாப் 10 டாப் 5 இல்லைனா டாப் 20 இந்த மாதிரியான ரேங்கிங்கில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாட்டுனா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா என்னுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Bye bye, see you. Next one, நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.